Hi guys, welcome back to the another video. And 2004 ரிலீஸ் ஆன ஸ்னீப்பர் 3 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி பார்த்தா நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இதோட ரெண்டாவது பாகம் நான் நேற்று போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ரிவ்யூ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த படம் பார்த்தா தான் இந்த படம் புரியுமா அப்படின்னா கிடையாது. அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னா ஹீரோ அவரோட மிஷனை கரெக்டாக அந்த செகண்ட் பார்ட்ல செய்து முடிச்சபடி அவருக்கு அவரோட அந்த ஆர்மி வேலை திரும்பவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு திரும்பவும் ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. என்ன மிஷன்னா, இவரோட அந்த ஆர்மியில இருந்த ஒருத்தனை வந்து ஸ்னீப்பர், அதாவது கொல்ல சொல்றாங்க. ஹீரோவும் அந்த மிஷனை ஏற்றுக்கிட்டு வியட்நாமுக்கு போறாரு. அங்க ஒரு போலீஸ் இவருக்கு ஹெல்ப்புக்கு வராரு. அவர் தான் படத்தோட ரெண்டாவது ஹீரோ. கரெக்டா அந்த ஸ்னிப் பண்ற அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ போயிடுறாரு. பட் அவருக்கு ஏதோ ஒரு நெருடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. அவர் அவனை ஷூட் பண்ணாம விட்டுறாரு. ஏன் ஷூட் பண்ணல அப்படின்னு ஹீரோ கேட்டப்போ, தெரியல, நான் ஷூட் பண்ணல, என் மனசாட்சிக்கு அவன் குற்றவாளி அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. பட் உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு, என்னோட வேலை பார்த்தவன், அவன் ஆர்மி சோல்ஜர் தான். பட் அவன் இப்படி ஒரு ட்ரக்ஸ் கடத்துற ஒரு மாஃபியாவா இருப்பான்னு எனக்கு தோணலை, நான் அதனாலதான் சுடலை அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. உண்மையிலேயே ஹீரோ கெஸ் பண்ணது இது கரெக்டா இல்ல இந்த ஆர்மி அவனை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொல்ல பாக்குதா அப்படிங்கிறது வந்து மீதி கதை இந்த படத்துல நமக்கு சொல்லுது. ஸோ அதை எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, இதனால அவர் அந்த மிஷன் ஃபெயில் பண்ணபடியா ஹீரோக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. வழக்கமா இந்த படம் செகண்ட் பார்ட் போல தேர்ட் பார்ட்டும் நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய திரைக்கதையா இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்திருந்தாங்க. அந்த வியட்நாமுக்குள்ளேயே அந்த ஃபைட் ஆகட்டும், அந்த கத்தி அருவாலை கொண்டு ஃபைட் பண்றது எல்லாமே வியட்நாம்லயே சக்சஸ்ஃபுல்லா நிறைய ஃபைட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அந்த வியட்நாம்ல அந்த பெரிய பெரிய அருவாள்கள் கத்திகளை கொண்டு தமிழ் படங்கள்ல சண்டை போடுற மாதிரி சண்டை காட்சிகள் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் சும்மா தாறுமாறா எடுத்திருப்பாங்க. ஃபைட்ஸ் எல்லாம் அவ்வளோ அமேசிங்கா அட்டகாசமா அந்த காலகட்டத்திலே எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு பிடிச்சது சில செட் ஒர்க் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு குகை மாதிரி ஒண்ணுகளால அந்த ரெண்டு ஹீரோக்களும் போற ஒரு காட்சி படத்துல இருக்கும். அந்த குகையை வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு நிஜமாவே ஒரு குகை அப்படின்ற மாதிரியே தோணும். பட் அது நிஜமான குகை தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு பிடிச்சது, இந்த படத்தோட பிரான்சைஸ்லயே 3 பாகங்கள்லயுமே பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு சிஜி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் பாம்பு பிளாஸ்ட் ஆகிற காட்சிகளாகட்டும், பாம்பு காட்சிகளாகட்டும், குகையாகட்டும், கல்குவாரி அண்ட் அதுக்குள்ள பிளாஸ்ட் ஆகுற, இப்படி எல்லாமே ரியல்டிக்கா அந்த படத்துல எடுத்தபடியா நம்ம எப்படி ஒரு ஜான் விக்கே இந்த காலகட்டத்துல ரொம்ப சுவாரஸ்யமா ரசிச்சு பார்த்தோம். ஈவன் அந்த மாதிரி கம்பேரிசன் நான் பண்ணல, பட் அந்த மாதிரி ரியல்டிக்கா அந்த படம் வந்து இருக்கும் அந்த காலகட்டத்துல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அதனாலேயே அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா அந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. அண்ட் ஃபுல் அந்த ஆக்ஷன், ஒரு ஸ்னீப்பர் அண்ட் கன் ஃபைட், இந்த மாதிரி ரவுடிசம், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்கோட அந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. அதுல சின்ன ஒரு சஸ்பென்ஸ், சின்ன ஒரு த்ரில்லர். ஸோ இறுதியில ஹீரோ நினைச்ச விஷயம் கரெக்டா இல்ல வேற விஷயம் அதுக்குள்ள இருக்கா அப்படின்றதான் படத்தோட கிளைமேக்ஸ். அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனலி இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் இந்த படம் ரன் ஆகுது. ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் இந்த படம் வந்து உங்களுக்கு ஓடும். இந்த படம் வந்து தமிழ் டபுல அவைலபிளா உங்களுக்கு இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் நீங்க சர்ச் பண்ணி இந்த படம் பார்த்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் கேட்டகரி அண்ட் வித் ஒரு ஆர்மி பேசஸோட எனக்கு படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்னீப்பர் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட இருந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பை பாய்.